இல்லை இதான் நான் சொன்ன வீடு, 2 பேர் உள்ள பார்த்து வாங்க. சரிடா, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா. லே நம்ம எதுக்குடா காலையில வந்து வீடியோ எடுக்கிறோம்? நைட்டு வந்து அவங்க தாத்தா ஆவி இருக்கும்லடா. லே சும்மா இருடா, தேவலாம் பேசாத. இல்லை அதெல்லாம் இல்லை, நம்ம நைட்டு விளாக் எடுக்க வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம், என்ன செய்ய சொல்லு. லே அதுவும் கரெக்டு தான்டா, ஆனால் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்னா நைட்டு தானே போய் வீடியோ எடுக்கிறாங்க. அதுக்கு போடா, நம்மளே இப்போதான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சும்மா இரு. சரிடா, நம்ம இந்த வீடை சுற்றி பார்ப்போம். இல்லை யாரா அது? இல்லை சரவணா, நீ யாரோ தொட்ட மாதிரி இருந்துச்சுடா. பின்னாடி யாருமே இல்லையடா. சரி வா போ. லே அங்க உள்ள இருக்கிற கதவு திறந்துருக்குடா, அதை அப்படியே பார்க்காம போயிரு. லே அங்க ஏதோ போர்டு இருக்குடா. இல்ல அந்த போர்டுல என்ன இப்ப யோகம் வரும்னு போட்டிருக்கு, அதுக்கு என்னடா அர்த்தம்? இதெல்லாம் தெரிஞ்சு என்னடா பண்ண போறோம்? வந்த வேலையை பார்த்துட்டு போவோம்டா. இல்லை ஃபிளாஷ் அடிக்கிட்டா. ஜன்னல் திறக்குது பாரு. லே ஏன்டா பேய் மாதிரி கத்திட்டு இருக்க? ஜன்னல் தானடா திறந்து இருக்கு. லே பார்த்து தரடா, ஏதாச்சும் வந்துட போகுது. லே ஒன்னும் இல்லடா, பூனை வந்திருக்கோம், பயப்படாதீங்க. சரிலே வாங்க, ஏதோ சவுண்டு கேட்குது. சரிடா வாடா போ. லே ஜன்னல் தானே திறக்குது பாருல. இல்லை ஏதோ தப்பா இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரூம்ல இருந்து வெளியே போகணும். சரி வா போ போ.
இல்லை எதுவும் பின்னாடி போச்சுடா. உன் பின்னாடி எதுவும் இல்லையாடா? சரிடா வாங்க நம்ம அந்த சைடு போவோம். இல்லை பார்த்து வாங்கடா, இங்கே தான் இருக்க போகுது. சரிடா பாத்துக்கலாம். என்னடா இங்க வெள்ளை போட்டு தொலியா இருக்கு? இல்லை என்னடா கதவு திறக்க சவுண்டு கேக்கு? சரிடா வாங்கடா அங்கிட்டு போவோம். சரிடா. இல்லை உஷாருங்கடா, இங்க இடமா இருக்கு. இல்லை இங்க ஏதோ கவர் இருக்கு பாரு. அதுக்கு மேல ஏதோ சிம் இருக்கு பாரு. ஆமாடா சிம் இருக்குடா. இல்லை கீழே விழுந்துருச்சு பாரு. பாத்துடா. சிம் கார்டு புதுசு மாதிரியே இருக்கு பாரு. என்ன இதுன்னு தெரியல. இல்லை அதை கீழே போடு. இல்லை இந்த வீட்டுக்கு வந்தா எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கடா, என்னடா செய்ய? இல்லை இதை எங்க எடுத்தியோ அங்கேயே வச்சிரு. இல்லை இந்த சிம் கார்டு புதுசு மாதிரி இருக்குடா, ஏதாவது இருந்துச்சுன்னா பாத்துக்கலாம்டா. இந்த சிம் கார்டு தேவையில்லடா. ஆனாண்டா இந்த வீட்டோட சொல்லி உனக்கு தெரியாதுடா மனோ. இல்லை சார் நான் போனை தாடா. பட்டன் போன் தாண்டா வச்சிருக்கேன். சரி பரவாயில்ல தாடா. தேவையில்லா சொல்லி. சும்மா போட்டு பாரு, ரீசார்ஜ் இருக்குமான்னு தெரியல. போடு போச்சுல தப்பா இருக்குடா. ஒழுங்கா போடுறா. தேவையில்லாத பிரச்சனை. இருடா நான் கேமரா ஆன் பண்றேன். இல்லை கேமரா ஆஃப் ஆயிருச்சுடா, எனக்கு பயமா இருக்குடா. சரிடா சரி நான் இதை போட்டோ எடுத்துக்கிறேன். இல்லை பேட்டரி இல்லடா கேமரால. இல்லை ஏதோ தப்பா இருக்குடா. இரு நான் பார்க்கேன். யாராச்சும் இருக்காங்களா? இல்லை சிம்ம போட்டேன்டா. போட்டியா? என் நம்பருக்கு ஃபோன் அடி. என் நம்பருக்கு ஃபோன் அடி. வந்துருச்சுடா. இரு ரீசார்ஜ் இருக்கானே தெரியல. ஃபோன் அடிச்சு பாரு உன் நம்பருக்கு. ரீசார்ஜ் இருக்குடா. ஆஹா நல்லதுதான்டா. டேய் தேவையில்லாத வேலையை பார்க்காதடா. மனோ நீ சிம்ம கழட்டி வைடா. இப்ப நீ கழட்டி வைக்க இல்லையா? கழட்டி அதே இடத்துல வை. வெளியே போய் பாடுறா. இரு பாக்கேன். சவுண்ட் எதுவும் கேட்கல. மனோ நீ சிம்ம அங்க போய் வை. இருக்கட்டும்டா ராகேஷ், நீ அமைதியா இருடா. அங்கேயே வச்சிருடா. இல்ல இங்க இருக்க கூடாதுடா. வாங்க வாங்க போவோம். படம் வேற லெவல்ரா. தலைவன் ஆக்டிங் வேற லெவல். இன்னும் ஒரு படம் தான் இருக்கு. லேட் நைட் ஆயிடுச்சுடா. நீங்க எங்க வீட்டுல வேணா தூங்குங்கடா. வீட்டுல விடுவாங்களான்னு தெரியலையேடா. 11 மணி ஆயிட்டு என்னடா செய்ய? உங்க வீட்டுல போன் அடிச்சு கேட்டு பாருங்கடா. என்னாச்சுல? எல்லாத்தையும் மிதிச்சிட்டேன்டா. சோ இந்த கட்டை வேற. சிம் கார்டுல
சிம் கார்டா? இதானடா நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன். சிம் கார்டுல நான் தான் சொன்னேன்டா அங்க ஏதாச்சும் தொட்டா திரும்ப வரும்னு. அதான் இந்த வீட்டோட ஸ்டோரியை சொல்றேன்னு சொன்னனா இல்லையா? அதை தூக்கி வீசுடா. இல்ல என்னதுடா அது மேல? ஏய் அங்க ஏதோ உருவம் இருக்குடா. யாருமே இல்லையாடா? லே மாடிக்கு பார்த்து போடா. லே பாத்துடா. லே பார்த்து போடா, நாய் வேற குலைக்குது. எங்கடா காணோம்? லே அங்க பாரு. ஏதோ தெரிஞ்சுடா. ஏதோ தெரிஞ்சு. சரி வாங்க நம்ம கீழே போவோம். வாங்கடா போவோம். ஏய் சீக்கிரமா க்ளோஸ் பண்றா. நீ சொன்னது உண்மைதான்டா. நான் தான் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டேன். இந்த மயிரதானடா முதலே சொன்னேன். சரிடா, நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க. லே நீ அந்த வீட்டோட கதையை சொல்றேன்னு சொன்னடா. சொல்றா. அது ஒரு பெரிய ஸ்டோரி சொல்றேன். இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் ஒரு பெரிய தமிழர் ஃபேமிலியாக வாழ்ந்தாங்க. இப்போ இருக்க மாதிரிலாம் அந்த வீடு இருக்காது. அது அப்படியே சூப்பராக ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் வந்து ஒரு தாத்தா பாட்டி வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சேர்த்து சொத்தை வச்சு அந்த வீடு கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 4 பையன் உண்டு. அதில் மூத்த பையன் வந்து அந்த பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தாத்தா இறந்து போயிட்டாங்க. அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கும். அந்த பாட்டிக்கு அவன் பேரனால ரொம்ப பிடிக்கும். பேரனுக்கு பாட்டியாக ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் நல்லா க்ளோஸாக இருப்பாங்க. பேரை வந்து பாட்டிட்டு போயிட்டு நான் படிக்க வந்து அமெரிக்கா போகிறேன், எங்கள் அப்பா அங்கே தான் வேலை பார்க்காங்க, கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த பாட்டிக்கு வேறு உடம்பு வேறு சரியில்லை. அந்த பேரை வந்துட்டு உடம்பு பார்த்துக்கோங்க, நான் 3 மாதம் கழிச்சு நான் கரெக்டாக அங்கே வரேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரனும் 3 மாதம் கழிச்சு அவங்க ஃபேமிலியெலாம் கூப்பிட்டு வாரான். வந்துட்டு பாட்டியை பார்க்க ஓடியே ஒரு ஆர்வத்தில் வரான். பாட்டி நிலைமையை பார்த்தோன்னே அந்த பையன் ரொம்ப ஷாக் ஆகிட்டான். பாட்டி யாரோ தூக்கில் போட்டிருக்காங்க. ஒரே ரத்த காயம். பாட்டி ஆனால் தூக்கிலேருந்து எடுத்து பார்த்தா பாட்டி இறந்து போயிட்டாங்க. பாட்டியை விதவிதமாக நகத்தால் தீச்சி அப்படி இப்படி கொண்டு வச்சுருக்காங்க. பேர் அவங்க ஃபேமிலியெல்லாம் ஷாக்கு. யாரோ கட்டிங் பிளேடை வச்சு அவர் நகத்தெல்லாம் சுத்திலால் அடித்து கொண்டிருக்காங்க. பேரை இது என்ன கண்டுபிடிக்கான். யாருக்கும் சொல்லாமல், யாருக்கும் வீட்டில் யாரும் தெரியாமல் கண்டுபிடிக்கான். என்னடா என் பாட்டி யாராக கொண்டான்னு ரொம்ப தேடிட்டே இருக்கான். அவங்க ஃபேமிலியை திருப்பி வாங்க நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு முடியல. நான் இங்கே தங்குறேன், என் பாட்டி இருந்த இடத்துல நான் இருந்துக்கிறேன், அப்போலாம் படிக்க வேணான்ட்டாங்க. அப்படியே ஆச்சு இருந்து அவனுக்கு ஒரு பிஎஸ்என்எஸ் சிம் வந்து வாங்கி கொடுக்குறாங்க ஃபோன் பண்ணுறதுக்கு. அவங்க ஃபேமிலியில் அவனை மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டு 3 பேர் வெளியே போய்ட்டு ஊருக்கு போகிறாங்க. 3 மாதம் கழித்து அவங்க ஃபேமிலி திரும்ப உள்ள வீட்டுக்கு வராங்க. அந்த 3 பேர் வராங்க. 3 பேர் அந்த ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த பையனும் அதே மாதிரி இறந்து போயிட்டான். ரொம்ப ஷாக்கு. அந்த பையனும் அதே மாதிரி தூக்கு போட்டிருக்கான். அவனையும் யாரோ அந்த கட்டிங்களால் சுற்றில அடித்து கொண்டு விதமாக கொண்டிருக்காங்க. பாவம் ஃபேமிலியிலலாம் அழுதுகிட்டே இருக்காங்க. எப்படி என் பையன் இறந்து போனான்னு தெரியாமல் இருக்காங்க. அந்த பையனும் அதே மாதிரி தூக்கு போட்டு இறந்து போயிருக்கான். யார் கொண்டிருக்காங்கன்னு இந்த வரைக்கும் தெரியவே இல்லை. அந்த வீடை அடுத்தது விற்றுட்டு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்கள கொலை பண்ணுறதை யாரோ ஒருத்தன் சேனலில் 2 வாட்டி 2 கொலை பண்ணுறதை யாரோ பார்த்துருக்கான். அந்த பையன்தான் உள்ள பேயாக இருக்கான்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ புரியுதா? இது அந்த வீட்டோட ஸ்டோரி. இப்போ வந்து இந்த வீட்டில் நம்ம கதை கட்டுருக்கோமா, இந்த நம்ம இருக்கிற இடத்துல வந்து ஒரு ரூமோ ஒரு இடமோ, அங்கே வந்து இருக்கிற வந்து ஒரு டோர் இருக்கும். ஒரு ரூமோட டோர் வந்து அதுவே க்ளோஸ் ஆகிடுவோம். நம்ம யார் என்ன செஞ்சாலும் அதை திறக்க முடியாது. ஆனால் நீ வேணால் ட்ரை கூட பண்ணிக்கலாம். ஓ அது வேறயா? ஆமா. லே சரவணா, நீ வேணா திறந்து பாரு. இது திறக்குதுடா. இது திறக்கா? சரி, அந்த கதை திறந்து ஓப்பன் ஆகுதான்னு பாரு. இந்த ரூம் திறக்க முடியலடா. சரி விடு. எனக்கு பயமா இருக்குடா. சரி விடு. சரி எந்திருங்க.
லே மனோ பிளாக் காஃபி போடுடா. இல்ல ராகேஷ் சரவணா இங்க வாங்கடா. என்னாச்சுடா? இங்க பாருடா. இல்ல சும்காடுறா. வேற வழியே இல்ல. நீ தான் அந்த போனை எடுத்து நீ தான் அந்த சிம்மை எடுத்து உன் போன்ல போடு. வேற வழியே இல்ல. சரவணா பின்னதாடா. இல்லை ஃபஸ்ட் இந்த நம்பர் யாருக்குள்ள ட்ரூ காலர் பார்க்கணும்டா. ஏழு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கோல்டு கால் கேம் விளையாண்டோமா, அந்த மாதிரியே இருக்குடா. ஆமால என்னதுடா அது? ட்ரூ காலர் அடிச்சு இதுல ஒரு நம்பர் காமிச்சா மையா ஜான்சன். ஹலோ, நீங்கள் எதுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? நீங்கள் யாரு? அலாவுதீன் படம் பார்த்தது. ஓகே, நான் விஷயம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என் கூட கிராண்ட் ஸ்பேஸ் கன் ஜீரோ மாதிரி ஒரு கேம் விளாடணும். உங்கள் வீட்டில் உள்ள பொருளை வச்சு நீங்கள் கேம் விளாடணும். உங்களை ஜெயிச்சிட்டிங்கன்னா உயிரோடு இருப்பீங்க, தோத்துட்டிங்கன்னா ஜெயித்து. இல்ல ஏதோ மெசேஜ் வந்துருக்குடா. டவுன்லோட் பண்ணு, ப்ளே பண்ணு. என்னடா அது? இல்லை என்னடா எல்லாமே பழைய மாதிரி நடக்குது. பழைய மாதிரி நடக்குதுன்னா நம்மளும் பழைய விஷயத்தை கொண்டு வரணும். போனோம், நீ அந்த டார்ச் லைட் எடுத்து வாடா. இந்த ரைக்ஸு டார்ச் லைட்டு. இல்லை அந்த ரூம்ல இருந்தானடா பேய் வந்துச்சு. அந்த ரூம்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வருமா? சரி வா போவோம். வா போவோம். இல்லை ராக்கேஷ், நான் பாத்ரூம் விட்டு வரேன். சரி போயிட்டு வா. இல்லை அமைதியாடுறா. உனக்கு தேவையான நேரத்துல தான் ஆத்திரம் மாத்திரம் எல்லாம் இல்லை வரும். உள்ளக்கு பேய் இருக்குடா. நானே பயத்துல இருக்கேன். நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? என்னடா லைட் ஆஃப் ஆயிடுச்சு? இல்லை பயமா இருக்குடா. லே லைட் ஆன் ஆயிடுச்சுடா.
டேய் வா வெளியே வா. என்னத்துக்கு இப்படி பயந்துக்கிட்டு இருக்க? இல்லை இங்கே ஏதோ எழுதியிருக்கு பாரு. என்னது? இரு வாரேன். உங்களை விட்டுட்டு போறதுக்கு ஒரு காரணம் இருக்கா? என்னவா இருக்கும் ராகேஷே? தனியா கூப்பிட்டு கொல்ல போதோ? ஐயோ தனித்தனியா கொல்ல போதா? கதவு ஓபன் ஆயிடுச்சுடா. ஏழு மாசத்துக்கு முன்னாடி இப்படியாண்டா நடந்துச்சு. இல்லை என்ன செய்யணும்னு தெரியலையே. மெரினா ஜான்சன் ஜார்ஜ், மெரினா ஜான்சன் ஜார்ஜ், மெரினா ஜான்சன் ஜார்ஜ். யாருடா என்னோட பாட்டி பேரை சொன்னது? நான் தான் சொன்னேன். மெரினா ஜான்சன் ஜார்ஜ்ங்கிறது உங்க பேரா இல்ல பாட்டி பேரா? 7 மாசத்துக்கு முன்னாடி உங்க பாட்டி தான் கேம் விளையாட சொன்னாங்களா? எத்தனையோ பேர் இருக்காங்க, நீங்க எங்களை மட்டும் ஏன் கேம் விளையாட வச்சீங்க? அதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா? எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன செய்வோம்? நீங்கள் என்ன நினச்சிங்க? கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் நீங்கள் எப்படி இறந்தீங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் என்ன பிரச்சனை? நாங்கள் ட்ரை பண்ணுறோம், உங்களால் கொல்ல முடியாதா? நீங்கள் பக்கத்தில் இருந்து ஹெல்ப் பண்ண முடியுமா? இந்த நேரத்தில் யாருடா காலிங் பெல் அடிக்கிறது? என்னடா பேய காணோம்? இந்த சரணா, நீ அந்த கதவை பேர் தவிர யார் வந்திருக்கான்னு பாரு. இல்லை யாரா வந்திருக்கா?